عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى ومن أعرض عن ذكري. யார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சிந்தனை திக்ர் இல்லையோ, அல்லாஹ் என்ன சொல்றான்? ومن أعرض عن ذكري, என்னுடைய திக்ரை, குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை யார் புறக்கணிப்பாரோ, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் யார் வாழ்வாரோ, அல்லாஹ் சொல்றான் فإن له معيشة ضنكا, அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை, மனசுல நிம்மதி இல்லை, மனசுல குழப்பம். அல்லாஹ் அதுக்கு உடனே அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு பதிலையும் சொல்றான். ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا, யார் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிப்பார்களோ நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திக்ரினால் தான் உள்ளம் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வுடைய திக்ரால உள்ளம் அமைதி பெறுதுண்டா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அமைதி பெறுதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறது அல்லாஹ்வுடைய திக்ருன்னு நினைக்கிறோம். அப்படி நினைத்தால், அப்படி சிந்தித்தால், அந்த உண்மையான திக்ரை புரிந்து கொண்டால் பாவத்தில் இருந்து விடுபடுவதனாலும் நிம்மதி கிடைக்கும். சில பாடப்புத்தகங்கள்ல அது அவங்களோட மதத்தோட சார்ந்தது, அது நாங்க அவங்களோட மதத்தோடு சார்ந்து அதை நாங்க விட்டுட்டோம். இப்ப அந்த பாடப்புத்தகத்துல ஒரு முஸ்லிம் புள்ள படிக்குது, உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்தால் இசை கேளுங்கள். சிகிச்சை, மனக்குழப்பத்துக்கு சிகிச்சை என்ன? இசை. நாங்க சொல்றோம் இசையை கேட்டா இன்னும் மனக்குழப்பம் கூடும், அது ஹராம். ஆனா ஸ்கூல் பாடப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அது அவங்களோட மதம் சார்ந்தது, அதை அவங்க பார்த்துக்கட்டும். ஆனா முஸ்லீம்களாகி எங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? அது ஹராம். ஹராத்தில் நிம்மதி கிடையாது, இசையில் நிம்மதி கிடையாது, ஆடல் பாடல் நிம்மதி கிடையாது, சினிமாவில், பொய்யில், விபச்சாரத்தில் நிம்மதி கிடையாது. அல்லாஹ்வுடைய திக்ரில் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லித்தாரான். யார் திக்ரை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது, குழப்பத்தோட தான் வாழ்வாங்க, டென்ஷனோட வாழ்வாங்க. ஆனா யார் அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழ்வாங்களோ, அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நான் சொன்னது வெளிநாட்டிலே அல்ல, நாங்க எங்கட பிள்ளைகள் படிக்கிற பாட புத்தகத்திலே இது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி விளங்கும்? மார்க்கத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க இல்லைண்டா பிள்ளைகள் எப்படி விளங்கும்? மொபைல் போன் எடுத்து புதிய பாடல் ஒன்றை ரசித்தால் தான் உள்ளத்துக்கு நிம்மதி என்று விளங்கிக் கொள்ளுமா இல்லையா? எப்படி நிம்மதி வரும்? அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட்டுட்டு இசைக்குள்ள போனா எப்படி நிம்மதி வரும்? ஒரு பொழுது வராது. இன்னும் டென்ஷன் ஏற்படும், இன்னும் பிரச்சனை ஏற்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வோடு பேசுகிற பொழுது, அல்லாஹ்வோடு உரையாடுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிற பொழுது கிடைக்காத நிம்மதி இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மனிதர்களால் கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நிம்மதி பெறாத உள்ளம் இந்த உலகத்தால் எப்படி நிம்மதி பெறும்? அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பில் நிம்மதி பெறாத மனிதன் வேறு எவனை சந்தித்து நிம்மதி பெறப் போகிறான்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். 1,00,000 அல்ல 1 கோடி உளவியல் சார்ந்த புத்தகங்கள் எழுதினாலும் அல்லாஹ்வுடைய இந்த ஒற்றை வார்த்தைக்கு எதுவுமே ஈடாகாது. அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ர், அஸ்ஸிக்ர் என்பது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது அல்ல. கண்ணும் திக்ர் செய்யணும், காதும் திக்ர் செய்யணும். நேரம் வருகிற பொழுது, அசருடைய, மக்ரிபுடைய, இஷாவுடைய பாங்கு ஒலிக்கிற பொழுது அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்ற எண்ணம் திக்ர். அந்த திக்ர் வரவில்லை என்றால் நீங்க அல்லாஹ் புறக்கணிச்சு வாழ்றீங்க. அல்லாஹ் அழைக்கிறான், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். உங்ககிட்ட எவ்வளவு அறிவு இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய தாயியா இருக்கலாம், அல்லாஹ் அழைத்து நீங்கள் ஜமாத்தோடு தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் புறக்கணித்து வாழ்கிறீர்கள். அது யாரா இருந்தாலும் சரி. தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை, தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. அடுத்த காபிர்களுக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசமே தொழுகை. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஷ்ரிக்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமே தொழுகைன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நாம் அந்த திக்ரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திக்ர் இல்லை என்றா, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லைண்டா, நாவு செய்கிற திக்ரோட மட்டும் திக்ரை சுருக்கி கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாமல் போய்விடும் சகோதரர்களே. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாக ஆகிவிடக் கூடாது. அப்படி தூரமாகிட்டோம் என்றா மனக்குழப்பம், ஷைத்தான் ஏற்படுறதுக்கு எங்களோட மனசுக்கு அவனுக்கு மனசோட தொடர்புறது லேசாயிரும், லேசா தொடர்பட ஆரம்பிச்சிருவான். நாங்க தக்பீர் கட்டி அல்லாஹ்வோட பேச பேச, அல்லாஹ்வோடு பேசுவதில் இன்பம் காண காண, அல்லாஹ்வோடு தொடர்பு பட
ஷைத்தான் எங்கட வாசல், ஷைத்தான் எங்கட உள்ளத்துல கதவை திறந்துட்டு உள்ள வாரதுக்கு அவனுக்கு கஷ்டம். தட்டி பாப்பான், தரப்படாது. ஏன்? அவன் ரப்போட இருக்கிறான். எப்ப ஒரு மனிதன் ரப்பை விட்டு தூரமாகுவானோ, ரஹ்மான் யாரு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிறாரோ, அல்லாஹ் விட்டு திக்ரை விட்டு தூரமாகிறாரோ, நாம் அவருக்கு ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம். ஷைத்தான் இணை பிரியாத அப்படி ஒண்டாயிருப்பான், இணை பிரியாம அப்படி ஒண்டாயிருப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு யார் தூரமாகி செல்கிறாரோ, இபாதத் இல்ல, தொழுகை இல்ல, மார்க்கத்தை படிக்க நேரம் இல்ல, குர்ஆன் ஓத நேரம் இல்ல, ஹதீஸ படிக்க நேரம் இல்ல, ஃபிக்ஹ் படிக்க நேரம் இல்ல, இப்படி யாரு வாழ்வாரோ, யார் எந்த மனிதன் வாழ்வாரோ அந்த மனிதருக்கு நாம் நுகையிது லஹு ஷைத்தானா, ஷைத்தானை சாட்டிடுவோம். இணை பிரியாத நண்பனா ஷைத்தான் இருப்பான். இப்ப ஷைத்தான் இருந்தா உங்களை சந்தோஷமா வச்சுக்குவானா? அல்லாஹ்வோட குர்ஆன்ல நிம்மதி இருக்குது, ரசூலோட வாழ்க்கையை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது, மார்க்கத்தை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது, அல்லாஹ்வை நினைக்கிறதுல நிம்மதி இருக்குது. ஷைத்தான் பக்கத்துல இருந்தா நிம்மதி வருமா? அவன் பதுங்கி இருந்தே உங்களோட உள்ளத்துல குழப்பத்தை உண்டாக்குறான்டா. பக்கத்துல இருந்தா என்ன செய்வான்? இன்னும் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துவான். யுவஸ்விஸ் ஃபி சுதூரின் நாஸ், உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிற பொழுது ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டமும் குழப்பமும் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்து அவனை வாழ விடாமல் தட்டு தடுமாறி தவிக்க விட்டு விடுவான். ஷைத்தான் அப்படி அவங்களை ஆக்கிடுவான். ஷைத்தானுடைய ஆதிக்கமும் சூழ்ச்சியும் உங்களுக்குள்ள வந்துவிடும். எனவே அந்த மனக்குழப்பத்துக்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது. இந்த ஷைத்தானுடைய சதி வலைகளில் எங்களை பாதுகாக்கணும் என்றால், இந்த குழப்பத்திலே எங்களை பாதுகாக்கணும் என்றால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரோடு வாழ வேண்டும். அடுத்து மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான அடிப்படையான ஒரு காரணம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிற மாதிரி அத்தஅல்லுக் பித்துன்யா பிஹுப்பி துன்யா பிஷஹவாத், துன்யாவுல அளவு கடந்து உங்களை நீங்க மூழ்கடிக்கிறது. ஒரு மனிதன் எந்த அளவு துனியாவுக்குள்ள அளவு கடந்து செல்வானோ, துனியாவுடைய சிந்தனையில் அளவு கடந்து செல்வானோ, துனியாவுக்குள்ள ஒரு மனிதன் எப்படி மூழ்கி செல்வானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய உள்ளம் குழப்ப நிலை அடையும். துனியாவை கையில வைங்க, துனியாவை கையில வைங்க, கல்பில வச்சிடாதீங்க. நீங்க துனியா அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டிய கல்பில் துனியாவை கொண்டு வச்சீங்கன்னு சொன்னா அந்த கல்பு குழப்பமா தான் நீக்கும். பாவத்தில வழிகாட்டுல நீ சுன்னத்தான முறையில நபி வழியை பேணி திருமணம் முடித்தாய். ஆனா நீ உன்னுடைய பிள்ளை 2 பிள்ளை கிடைச்சது, 2 பிள்ளை அல்ல எடுத்துட்டான். ஆனா அவங்க வழிகாட்டுல அனாச்சாரத்தின் முறைப்படி சீதனத்தோடு இஸ்லாத்துக்கு முரணாக திருமணம் செஞ்சாங்க, ஆடல் பாடலோடு. ஆனா அவங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களே, அவங்களோட பிள்ளை 2 அல்லாஹ் எடுத்துட்டான். இப்ப யோசிக்கணும், அல்லாஹு தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 7 பிள்ளைகளை கொடுத்தான். அந்த 7 பிள்ளைகள 6 பிள்ளைகளையும் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் எடுத்தானே, அல்லாஹ் ரசூலோட கோவமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆலமீன் என்றால் அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால் 6 பிள்ளைகள் அடக்கம் செய்றாங்க. தான் உயிரோடு இருக்கும் பொழுது 6 பிள்ளைகள் அடக்கம் செய்றாங்க. அவங்க மரணிச்சு 6 மாசத்துல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிச்சம் இருந்தார்கள். அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹ் மரணித்து 6 மாதத்துல மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிச்சு 6 மாசத்தோட முழு பிள்ளைகளும் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் விட்டுட்டானா? ரசூல்லாவை அல்லாஹ் தாலா கை விட்டுட்டானா? ரசூல்லாக்கு அல்லாஹ் உதவி செய்யாம விட்டுட்டானா? ரசூல்லாவை நேசிக்காம அல்லாஹ் விட்டுட்டானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாங்க எங்கட ஈமானுக்குள்ள போடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பசிக்குது, நாங்க வறுமையில் இருக்கிறோம், ஆனா நாங்க இபாதத் செய்யறோம். ஷைத்தான் வழிகட்ட எங்களுக்கு உள்ளத்துல குழப்பத்தை போடுவான். நீ எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் உனக்கு அல்லாஹ் உதவி செய்யல. நாங்க நினைக்கிற உதவி பொருளாதாரம் மட்டும்தான் உதவின்னு நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்கள் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை எடுக்கிறதும் பெரிய உதவி, அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில படுத்திருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் புகாரில் எழுதுறாங்க, அபூ ஹுரைரா படுத்திருக்கிறாங்க. அதாவது படுத்திருக்கிறத பார்த்தா வெளியில இருந்து வர அரபிகள் அவர் யாருன்னு தெரியாது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா யாருன்னு தெரியாது. அவங்க போற நேரத்தில எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு பைத்தியக்காரன் படுத்திருக்கிறார் என்று சொல்லி கழுத்துல மிதிச்சிட்டு போவாங்க, ஏறி மிதிச்சிட்டு. ஏன்னா அந்த காலத்து அரபியுடைய மரபு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் படுத்திருப்பதை
அந்த வெளியில இருந்து வந்தவங்க நான் படுத்திருப்பதை பார்த்து ஒரு பைத்தியகாரம் படுத்திருக்கிறான்னு சொல்லி ஏறி மிதிச்சிட்டு போவாங்க. எனக்கு பைத்தியம் அல்ல, அது பசினால் நான் படுத்திருந்தேன். அப்ப அந்த பசி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்தது. அல்லாஹ்வோட கோவிச்சாங்களா? அல்லாஹ் எனக்கு உதவி செய்யலன்னு அல்லாஹ்வோட சண்டை பிடிச்சாங்களா? அல்லாஹ் திட்டுனாங்களா? அந்த அபூ ஹுரைரா அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் 5374 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து இந்த உம்மத்துக்கு ஹதீஸை கொடுத்தார்கள். கியாமத்து நாள் வரை அபூ ஹுரைரா என்றால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹு தஆலா இடம் கொடுத்தான் என்றால் அந்த பசிதான் காரணம். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாயே பார்த்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வோடு 4 வருடம் வாழ்ந்தார்கள். ஆனால் 5374 ஹதீஸ்ல இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஹதீஸையும் வாசிக்கும் பொழுது, அமல் செய்யும் பொழுது அபூ ஹுரைராவுடைய கபருக்கு போகும் அந்த நன்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வறுமை தந்திருக்கிறான், பசியை தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு சோதிக்கிறான் என்றால் நாங்க இன்னும் எங்கட இபாதத்துல ஈமான்ல எங்களை உறுதியாக்கணும் என்பதை நாம் மனக்குழப்பத்துக்கு கொடுக்கிற விடையாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் அப்படித்தான் ஏற்படுத்துவான். உனக்கு அல்ல இது தரையில், அதை தரையில், அதை தரையில்னு யோசிப்பான். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, நீங்க இபாதத் செய்வீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாம் இருக்கும். இப்ப நீங்க இபாதத் செஞ்சுக்கிட்டு போற நேரம் உங்களோட இருக்கிறவங்க இபாதத்துல குறைபாடு செய்கிற வேளையில ஷைத்தானோட உள்ளத்துல வருவான். உண்மையிலேயே ஒரு கபருக்குள்ள வைக்கப்பட்டா கபருக்குள்ள அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பூஞ்சோலை ஆக்குவானா? அதெல்லாம் சாத்தியமா? இப்ப இந்த பலவையால அடிச்சு மண்ணுக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க, இதுக்குள்ள எப்படி சொர்க்கத்துல இன்பம் கிடைக்க போகுது? நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம் தானே. அப்ப கபருடைய வேதனை உண்டு இருக்குதா? சும்மா நாங்க வேஸ்டா அமல் செய்யறோமா? வேஸ்டா எங்கட காலத்தை கழிக்கிறோமா? பள்ளிக்குள்ள இபாதத்தை கழிக்கிறோமான்னு ஷைத்தான் போட்டு குழப்புவான். மறுமை ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் ஒன்று இருக்கிறது, சொர்க்கத்துல இப்படி எல்லாம் சுகந்தங்கள் இன்பங்கள் இருக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஷைத்தான் எங்களை சிந்திக்க தூண்டுவான். ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுங்க. ஏன்னா அவன் குழப்புறான், உங்களோட ஈமான்ல கை வைக்கிறான், உங்களோட இபாதத்துல கை வைக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நாங்க குர்ஆனை ஓதுறோமே, ஏன்? ஷைத்தான் விட மாட்டான். எங்கட நம்பிக்கையில இருந்து அந்த நம்பிக்கையில கோளாறை உண்டு பண்ணுவதற்கு ஷைத்தான் இந்த எண்ணங்களை உருவாக்குவான். எந்த கட்டத்திலையும் ஷைத்தான வாரதுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க. வந்துட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எந்த சிந்தனை வந்தாலும் இது ஷைத்தான் எண்ணிக்கொள்ளுங்க. எப்படி யாராவது ஒரு நண்பன் அப்படி பேசினாலும் ஒதுங்கிருங்க, தள்ளி இருந்துருங்க. இந்த பேச்சு பேசாதீங்க. ஏன்னா அவர் பேச 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 நாங்க காது கொடுக்க எங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா அவனுக்கு வேலை மனிதனை வச்சும் உங்களை குழப்புவான். மனித உருவத்தில் வருவார், அவர் ஷைத்தாண்ட வேலையை செய்வார். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது மனக்குழப்பம் ஏற்படுவது அது அகீதா சார்ந்து இபாதத் சார்ந்து ஏற்படுகிற மனக்குழப்பம். இதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய பகுதி.